ஒரு வாட்டி தோமஸ் அல்வா எடிசன் வெஸ்டர்ன் யூனியன் கம்பெனிக்காக ஒரு இயந்திரத்தை உருவாக்குறாரு. தான் உருவாக்குன அந்த இயந்திரத்துக்கு என்ன விலை பிக்ஸ் பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சு கடைசியா தன்னோட மனைவி கிட்டயும் போய் ஐடியா கேக்குறாரு. அவரோட மனைவியும் அந்த இயந்திரத்தை யூஸ் பண்ணி பார்த்துட்டு இதுக்கு $25,000 கேளுங்க, அதுதான் கரெக்டா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா தோமஸ் அல்வா எடிசனுக்கும் அந்த இயந்திரத்துக்கு $25,000 கேக்குறது ரொம்பவே அதிகம் மாதிரி தோணவும் செய்யுது. ஒருவேளை நான் $25,000 கேட்டு அந்த கம்பெனிக்கு அது பிடிக்கலன்னா என்னோட இயந்திரத்தை வாங்காம போறதுக்கும் சான்ஸ் இருக்கு அப்படின்னு பயப்படவும் செய்றாரு. கடைசியா எது வந்தாலும் பாத்துக்கலாம் அப்படின்னு தன்னோட மனசை தைரியப்படுத்திக்கிட்டு வெஸ்டர்ன் யூனியன் கம்பெனிக்கு போய் அந்த இயந்திரத்தை பாரமும் கொடுக்கிறாரு. அப்போ அந்த கம்பெனியோட ஓனர் இந்த இயந்திரம் ரொம்பவே சூப்பரா வந்திருக்கு, இதுக்கு கடைசியா நீங்க என்ன விலை சொல்றீங்க அப்படின்னு கேக்குறாரு. அவர் அப்படி கேட்டதும் இதுக்கான விலையை நான் எப்படி சொல்லுவேன் அப்படின்னு தோமஸ் அல்வா எடிசன் யோசிக்கவும் செய்றாரு. தோமஸ் அல்வா எடிசன் இப்படி யோசிக்கிறத பார்த்து அந்த கம்பெனியோட ஓனர், நான் இப்போதைக்கு $1,00,000 உங்களுக்கு செக் எழுதி கொடுக்கிறேன், மிச்சம் எவ்வளவு தர இருக்கு அப்படிங்கறத நீங்க யோசிச்சு பொறுமையா சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல இருந்து கிளம்புறாரு. தோமஸ் அல்வா எடிசன் உடனே விலையை சொல்லாம கொஞ்ச நேரம் பொறுமையா இருந்ததுனால அவருக்கு 4 மடங்கு லாபம் கிடைச்சது. அதே மாதிரி அந்த கம்பெனியோட ஓனர் பொறுமையை இழந்து அவசரப்பட்டதுனால 4 மடங்கு நஷ்டமும் படுறாரு. அவசரப்பட்டு பொறுமையை இழக்கிறவங்களுக்கு வெறும் சிப்பி மட்டும் தான் கிடைக்கும். யாரு பொறுமையோட நிதானமா இருக்காங்களோ அவங்களுக்கு சிப்பியும் கிடைக்கும், அது உள்ள இருக்கிற முத்தும் கிடைக்கும்.